வணக்கம். தாராபுரம் தாரை அஞ்சல் செய்தி. தாரா முரளி. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து குற்ற சம்பவங்களுக்கும் போதை மட்டுமே காரணம். தாராபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலக அரங்கில் அறிவுறுத்தி கொரியர் மற்றும் மெடிக்கல் உரிமையாளர்கள் ஊழியர்கள் 30க்கும் மேற்பட்டோர் உடன் விழிப்புணர்வு ஆலோசனை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல் சராகத்திற்கு உட்பட்ட மூலனூர் அலங்கியம் குண்டடம் காவல் நிலையம் உட்பட்டு மெடிக்கல் மருந்தகம் மற்றும் கொரியர் பார்சல் வரக்கூடிய வியாபாரிகளை வர வைத்து அவர்களுக்கு ஆலோசனையை வழங்கினார். இந்த ஆலோசனையில் தாராபுரம் துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் கலந்து கொண்டு தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து குற்ற சம்பவங்களுக்கும் போதை வரக்கூடிய கஞ்சா ஊசி போதை காளான் மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய மாத்திரை மட்டுமே காரணம். போதையால் அனைத்து குற்ற சம்பவங்களும் நடைபெறுகிறது அதிகளவு. இதில் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் தங்களது தின செலவு பணத்துக்காக துணிந்து செய்கிறார்கள். போதையில் தலைக்கேறி என்ன செய்வதென்று அறியாமல் காவல்துறையே தாக்கும் அளவுக்கு மேலோங்கி வருகிறது. இதற்கு போதை மாத்திரைகள் மற்றும் வெளியில் இருந்து வரக்கூடிய பார்சலில் மெடிக்கல் என்று கூறிக்கொண்டு போதை வஸ்துகள் வருகிறது. வெளி மாநிலத்தில் தடை செய்யாத புகையிலை மற்றும் போதை வஸ்துகள். இதை கட்டுப்படுத்தும் விதமாக உங்களுக்கான வரும் பார்சல்கள் கவனம் செலுத்த வேண்டும். யார் யார் இந்த பார்சல் வந்தாலும் சந்தேகப்படும்படியாக இருந்தால் காவல்துறை எங்களிடம் கொண்டு வாருங்கள். நாங்கள் அவர்களிடம் விசாரணை செய்து ஒப்படைத்து விடுகிறோம். போதைப் பொருள்கள் அதிக அளவு கொரிய மற்றும் பார்சல் மூலமாக வருகிறது. மேலும் மெடிக்கல் கடைகளில் விற்கக்கூடிய மருந்தில் டாக்டருடைய சீட் இல்லாமல் யாருக்கும் மருந்து வழங்க கூடாது. கொரியரில் வரும் அனைத்து பார்சல்களிலும் ஆய்வு செய்த பிறகு உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு காவல் நிலையத்தில் கொண்டு வந்து தாருங்கள், பார்த்த பிறகு வழங்குகிறோம் என்ற போன்ற கோரிக்கைகளை மருந்தக ஊழியரிடமும் கொரியர்காரர்களிடம் கூறினார். மேலும் இதை மீறி யார் எந்த தவறு செய்தாலும் அவர்களுக்கு 5 முதல் 10 ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கும். மருந்தக உரிமையாளர்கள் மெடிக்கலுக்கு வரும் மெடிக்கல் ரெப் மூலமாக கூட பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதிக கவனம் தேவை என்றும் சந்தேகப்படியாக இருந்தாலும் ஆய்வின் போது மூலனூர் காவல் ஆய்வாளர் கோவர்த்தனாம்பிகை, அலங்கியம் குண்டடம் ஆய்வாளர் விவேக், போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.